அவர் பண்ணும்பொழுது தெளிவாக தன்னுடைய ராஜினாமா எந்த நோக்கத்துக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். ஒன்றும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறக்கூடாது, தேச விரோதிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு 2 கருத்து அதில் வருது. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் மாணவர்கள் வினாத்தாள் கசிவு எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. வினாத்தாள் கசிவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கசிவுக்கு காரணமானவர்கள் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க 13 பேர். அதேமாரி பிரதமர் அவர் உடனடியாக விரைவு நீதிமன்றம் அமைச்சு அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். வினாத்தாள் கசிவு ஏற்பட்ட உடனடியாகவே தர்மேந்திர பிரதான் இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன்னிப்பை கோரியிருக்கிறார். ஏன்னா கடந்த காலத்தில் எத்தனையோ முறை வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு, மத்திய அரசாங்கத்திலையும் சரி மாநில அரசாங்கங்கள்லையும் சரி. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா, அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கா? கடந்த காலத்தில் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் தான் சில தீர்வுகள் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு.